மெர்னாவில் வந்து எனக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரீட் தெரியுமா? ஸோ அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு தெரியுமா? ஒருத்தர் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அந்த ஸ்ட்ரீட்டோடைய வீடியோ வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. இப்போ இது ஒரு பனைமரம். அந்த பனைமரத்தை எங்கேருந்து அடிச்சுட்டு கொண்டு வந்துன்னு தெரியல. இங்கேயும் ஒரு பனைமரம் இருக்குது, அங்கேயும் ஒரு பனைமரம் இருக்குது. இவ்வளோ பெரிய பனைமரத்தை உள்ளேருந்து வெளியே தள்ளி விட்டு கூட. ஸோ சேம் டைம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈசிஆர் பீச்சஸ்க்கு வரும்போது நீங்கள் வந்து உங்கள் கூட சின்ன பசங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ பசங்க தெரியாமல் உள்ளே குளிக்க போய் லைட்டாக தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து ரெஸ்கியூ பண்ண வந்து அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா க்ரௌட் இல்லாத ஒரு ஏரியா. மாட்டின விஷயம் கூட யாரும் தெரியாது. மேபி இப்போ ரேராக தெரிஞ்சால் மட்டும்தான் உண்டு. அது இல்லாமல் நம்ம மற்ற பீச்சஸில் க்ரௌடில் இருக்கும். ஸோ அங்கே போய் குளிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பீச்சஸில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சன்லைட் வந்து நம்ம கேமரா பக்கம் அடிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தெரியுது, டார்க்காக தெரியுது. அந்த பக்கம் இங்கேருந்து இப்படி காட்டினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த ஈசிஆர் பீச்சுக்கு நான் வரும்போது ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி கடல் கருப்பாக ஒரு மாதிரி கருப்பு கடலாக இருந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த பீச் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஈசிஆர் பீச் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஈசிஆர் பீச் வர்றது ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை எத்தனை பேர் வந்து ஈசிஆர் பீச்சுக்கு வர ட்ரை பண்ணிருக்கீங்க, யாருக்கெல்லாம் வர டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா அப்படியே பார்த்துட்டு தள்ளி விட்ருங்க. அடுத்த வீடியோ வரும்போது உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என்னால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து என்னால் அடிக்கடி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல என்னோடய சேனலில். என்னோடய டைம் ஷெட்யூல் வந்து அப்படி கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்குது. அது கொஞ்சம் ரிலீஸ்